தெற்கு வங்கக்கடல் பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக புதுச்சேரியில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் பல்வேறு இடங்களில் சாலையோரங்களில் இருந்த மரங்கள் அனைத்தும் வேரோடு சாய்ந்தன. அதாவது குறிப்பாக சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள மிக உயரமான பழமை வாய்ந்த மரம் நேற்று வீசிய பலத்த காற்றின் காரணமாக வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல் புசி வீதி, மிஷன் வீதி உள்ளிட்ட நகர பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதில் புசி வீதியில் மரங்கள் வேரோடு சாய்ந்தது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. அதேபோல் மிஷன் வீதி சந்திப்பு அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் மீது மரம் முறிந்து விழுந்ததால் கார் சேதமடைந்தது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை சுமார் 100கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்து சேதமடைந்தன. சாலையில் விழுந்து மரங்களை தீயணைப்பு வீரர்கள் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.